எல்லாம் சினிமாவே அவர் கையில் முதல்ல திமுக எப்பொழுது வந்தாலும் சினிமாவை கையில் எடுத்துக்குவார். ஆகவே எந்த ஒன்றிலும் இந்த அரசு தகுதியற்ற அரசு தான், நான் முன்னாலேயே வர்ணித்தது போல. அதுதான் அவருடைய வாக்கு வங்கியாக இருக்கும். அவருக்கு யோசனை சொல்வதற்கும் நல்ல ஆள் இல்லை, தானாக யோசிக்கவும் அவருக்கு பழக்கம் இல்லை. ஆகவே ரொம்ப தப்பான முடிவுகளின் மூலம் he is being isolated என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறார்கள், வலைகளை இழக்கிறார்கள், படகுகளை இழக்கிறார்கள், சிறைக்கு போகிறார்கள். அதில் நம்முடைய ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், கடிதம் எழுதி போட்டு விட்டால் நம்முடைய கடமை தீர்ந்தது என்று நினைக்கிறார். இவர்கள் அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் அந்த வாக்கெடுப்பில் அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி பல பேருக்கு என்னென்ன அளிக்க வேண்டும், இதெல்லாம் முடியுமோ முடியாது தள்ளி விட்டு விடுவோம். திமுகவுடைய பழக்கமே இந்த மாநிலங்களுக்கு இடங்கள் குறையும் என்பது 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வையுங்கள். எதையும் தள்ளி விட்டு விட்டால் நம்ம காலத்தை விட்டு போயிடும், அப்புறம் பார்த்துக்கோம். தொடர்ந்து ஊழல் செய்வதை நான் முன்னுதாரணமாக திமுக இருக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு ஆதவர்ஜனும் அதுதான் இங்க வச்சிருக்காரு. நீங்க சினிமா துறையில ரெட் ஜெயின் மூலமா நீங்க ஆட்சி வந்து எவ்வளவு முறைகேடு பண்ணிருக்கீங்க அப்படின்றது மீண்டும் மீண்டும் வந்துட்டு சொன்னாலும் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதுல கவனம் செலுத்துவதே கிடையாது போலதான் தோற்றம் இருக்குல்லைங்க. ஆமாம், எல்லாம் சினிமாவே அவர் கையில் முதல்ல திமுக எப்பொழுது வந்தாலும் சினிமாவை கையில் எடுத்துவிடுவார். ஆகவே எந்த ஒன்றிலும் இந்த அரசு தகுதியற்ற அரசு தான், நான் முன்னாலேயே வர்ணித்தது போல. ஆகவே இது என்றைக்கு வழியே போகும் என்பது. ஆனால் இந்த சிறுபான்மை மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு மோடியை எதிர்க்கின்றவர் என்பதற்காக வாக்களிக்கிறார். இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த அரசினுடைய நீட்டிப்புக்கு காரணமாக இருக்கின்றன. ஆனால் இந்த 26 அவர்கள் இறங்கி விடுவார்கள் என்று தான் நினைக்கின்றேன். விஜய் தனித்து ஐதர் பிஜேபி ஆர் விஜய் will be isolated என்று என்னிடம் சொன்னார் ஒரு பெரிய பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் சொன்னார், ரொம்ப அரசியலை ஆராய்கிறவர், பல தாக்கல்கள் அவருக்கு வரும். அவர் சொன்னார் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தனிமைப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார். இப்பொழுது பிஜேபி உள்ளே வந்து விட்டது, விஜய் தனிமைப்பட்டு விட்டார். இல்லை என்றால் விஜய் உள்ளே வந்திருந்தால் பிஜேபி தனிமைப்பட்டிருக்கும். ஆனால் என்ன காரணம் கொண்டும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நடக்கிற தேர்தல் இல்லை. மோடி கண்டிப்பாக வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இங்கே கிடையாது. இங்கே திமுக போய் அதிமுக வருகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது தவிர, அதிலே பிஜேபி பங்கு பெறப் போவதும் இல்லை, அரசியலில் அதிகாரத்தில் பங்கு பெறப்போவது. அவர்கள் சில இடங்களை பெறுவார்கள், அவ்வளவுதானே தவிர வேறு என்ன செய்வது? திமுகவை வீழ்த்துவதற்கு வேறு வழி இல்லை என்கின்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அதுதான் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் நிலை. ஆக விஜய் என்பவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். போய் மக்களிடம் பேசட்டும், பேசுவதில் ஒரு விழிப்பு உண்டாகும். இவர் கொஞ்சம் திமுகவினுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பார். இவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர் என்பதினாலும், முஸ்லீம்களில் ஒரு பகுதியினர் இவருக்கு வாக்களிப்பார்கள் என்பதினாலும், ஆக திமுகவுக்கு இவருடைய எழுச்சி ஒரு விதத்தில் கேடு. அதிமுக வாக்கை எதிர்நிலையில் ஸ்டாலினுக்கு மாற்றாக அதற்குத்தான் போட வேண்டும் என்று நினைக்கிறவர்களில் 2-3 பங்கு இவர்களுக்கு வரும். அதுதான் அவருடைய வாக்கு வங்கியாக இருக்கும். அவருக்கு யோசனை சொல்வதற்கும் நல்ல ஆள் இல்லை, தானாக யோசிக்கவும் அவருக்கு பழக்கம் இல்லை. ஆகவே ரொம்ப தப்பான முடிவுகளின் மூலம் he is being isolated என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழக மீனவர்களின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இதுல வைகோ அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுறாரு, மோடி அவர்கள் அவரோட இலங்கையுடன் உறவெல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காரு, ஜெய்சங்கர் அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அப்படின்ற போலாம் ஸ்பீச் கொடுக்குறாருங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல இருந்து கடிதம் எழுதிட்டு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காம தான் இங்கே இருக்கு. எனக்கு தெரிய 30-40 ஆண்டுகளாக கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறார்கள், வலைகளை இழக்கிறார்கள், படகுகளை இழக்கிறார்கள், சிறைக்கு போகிறார்கள். அதில் நம்முடைய ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், கடிதம் எழுதி போட்டு விட்டால் நம்முடைய கடமை தீர்ந்தது என்று நினைக்கிறார். அவர்கள் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அதை தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவே மறுக்கிறார்கள். அதனால் துன்பப்படுகிறவர்கள் மீனவர்கள் தான். தமிழகத்தில் நாங்கள் சாதி வரி கணக்கெடுப்பை எடுக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில ஏன் இங்கே அரசு அதில் முனைப்பு காட்டுகிறது? மத்திய அரசால தான் முடியும் அப்படின்னு மத்திய அரசு மேலே பழி போடுவது சரியாங்க? அதான் தப்பிப்பதற்கு முயலுகிறது. தானே எடுத்து விட்டால் பிறகு நடைமுறைப்படுத்த வேண்டும். பீகாரில் மாநில அரசு தான் எடுத்தது, மாநில அரசு தான் நடைமுறைப்படுத்தியது. அதில் ஒன்றும் இல்லை. இவர்கள் அஞ்சுகிறார்கள்.
ஏனென்றால் அந்த வாக்கெடுப்பில் அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி பல பேருக்கு என்னென்ன அளிக்க வேண்டும், இதெல்லாம் முடியுமோ முடியாதோ தள்ளி விட்டு விடுவோம். திமுகவினுடைய பழக்கமே இந்த மாநிலங்களுக்கு இடங்கள் குறையும் என்பதை 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வையுங்கள். எதையும் தள்ளி வைத்து விட்டால் நம்ம காலத்தை விட்டு போய்விடும், அப்புறம் பார்த்துக்கணும்.